மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஏங்க இந்த ஸ்கூட்டர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? அதுவும் நல்லா இருக்கு. ஆமா, உனக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த ப்ளூ விட இந்த Black கலர் நல்லா இருக்குல்ல? குட் சாய்ஸ். வண்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? என்ன அர்ச்சனா, உனக்கு பிடிக்கலையா? ஏங்க நான் Black கலர் ஸ்கூட்டி தானே கேட்டேன். அர்ச்சனா, உனக்கு முதல்ல வண்டி ஓட்ட தெரியாது. இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி ஓட்டி கத்துக்கோ, அதுக்கப்புறம் புது வண்டி வாங்கிக்கலாம். எனக்கு Black கலர் ஸ்கூட்டி தான் வேணும். அர்ச்சனா, உனக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். உனக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் பெஸ்ட்டு. இங்கே பாரு, உனக்கு எது பெஸ்ட்டு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் உனக்கு பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். முதல்ல இந்த வண்டி ஓட்ட கற்றுக்கோ போ. அர்ச்சனா, சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு என்ன சாப்பிட வேணும்? எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணிடுங்க. பன்னீர் பட்டர் மசாலாவா? உனக்கு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன். நான் சாப்பிட்டதுலே அதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருந்துச்சு. உனக்கும் அதை ஆர்டர் பண்ணுறேன், அதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏங்க அந்த கார்னர் கடையில் மட்டும் காய் வாங்காதீங்க, நல்லா இருக்காது. அங்கே தான் காய்கறி எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். எங்கே வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியாதா? இப்போ நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்க. எப்பயும் உங்களுக்கு பிடிச்சதானே பண்ணுவீங்க. அர்ச்சனா, அர்ச்சனா, எனக்கு தான் பாவக்காய் குழம்பு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு லஞ்சுக்கு அதே செஞ்சு வச்சிருக்க? உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எதா இருந்தாலும் பெஸ்டா பண்ணாதானே பிடிக்கும், அதை பெஸ்டா வச்சு விட்டேன். என்ன அர்ச்சனா, குத்தி காட்டுறியா? குத்தியெல்லாம் காட்டலங்க, உண்மையதான் சொல்றேன். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் தான் பெஸ்ட்டும். எது பெஸ்ட்டா அதை பண்றேன்னு சொல்றீங்களே, எனக்காச்சும் எனக்கு பிடிச்சதை பண்றேன்னு சொல்லியிருக்கீங்களா? எனக்கு சின்ன வயசுல இருந்து தள்ளுவண்டி கடையில சாப்பிட்றது பிடிக்கும், ஆனா உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் அதை மாத்திக்கிட்டேன். அது என்னங்க, பொண்ணுங்க மட்டும் தான் எப்பவுமே புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி மாறணுமா? ஏன் நீங்க எங்களுக்காக மாற மாட்டீங்களா? வண்டி ஓட்ட போறது நானு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அதான் பெஸ்ட்னு சொல்றீங்க. இப்படி எல்லாத்தையுமே பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க. அர்ச்சனா, உனக்கு எது பெஸ்ட்டோ அதை பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன், அது ஒரு தப்பா? இப்படி எல்லாத்துலயும் பெஸ்டா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, என்னைக்காவது எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டீங்களா? ஒரு நாள் உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடை வச்சு விட்டேன், அதுக்கு எவ்வளோ கோவப்பட்டீங்க. அதே மாதிரி எனக்கு பிடிக்காதவே பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு எவ்வளோ கோவம் வரும். ஏன் பொண்ணுங்க எங்களுக்கு ஆசை பாசம்லாம் இருக்காதா? பெஸ்டா பண்றேன்னு எங்களுக்கு பிடிச்சதை பண்ண விட மாட்டீங்க. எங்களுக்கு பிடிச்சதை பண்ண விடுங்க ப்ளீஸ். சாரி அர்ச்சனா, இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, ஹாப்பியா இரு. அக்கா பசிக்குதுக்கா, சாப்பாடு இருந்தா எடுத்துருவா. ஆமாம், படித்து முடிச்சு 2 வருஷம் ஆகுது. 10 காசு சம்பாதிக்க துப்பு இல்லை, சாப்பாடு ஓடுத கேடு. உதவாக்குறேன். அப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? டேய் டேய் பிரசாந்த், பிரசாந்த் எதுக்கடா சாப்பிடாம கோச்சுக்கிட்டு வந்த? பின் என்னக்கா, சாப்பிட போகும்போது நொய்யுனா மனுஷனுக்கு எப்படிக்கா சாப்பிட தோணும்? அப்பா தானடா. இங்க பாருக்கா, நான் வேலைக்கு போகாதானே ஒரு பிரச்சனை. நான் அதனால வேலைக்கு போயிட்டு வந்து அவர்கிட்ட பேசிக்கிறேன். டேய் டைம் ஆஃபீஸ் போற, பார்த்து பத்திரமா போ. சரி. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வேகமா வந்துரு, ஹாஸ்பிட்டல் போனோம். அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. எது அப்பாவா? நான்லாம் வரல, நீ வேணா போயிட்டு வா. என் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அக்கா இந்தா இந்த மாதம் சம்பளம். இனிமே யாரும் என்னை பார்த்து உதவாக்காரன்னு சொல்ல மாட்டாங்களே? டேய் அமைதியாயிருடா. பின் என்னக்கா, எத்தனை நாள் நான் சாப்பிடும் போது என்னை பார்க்கும் போதெல்லாம் உதவாக்காரன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருப்பாரு. எல்லாம் இந்த காசுக்காக தானே. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அக்கா, இந்த பணத்துக்காக தான் இருந்தாலும் என்னை இத்தனை நாள் அசிங்கப்படுத்தினாரு. அந்த ஆளா? யாரை பார்த்துட்டு அந்த ஆளுன்னு சொல்ற? அவர் உன்னைய படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா? யோ, நானும் பணத்தை இப்போ கொடுப்பேன் அப்போ கொடுப்பேன்னு பார்த்துட்டு இருக்கேன், கொடுக்க மணி பாட்டு இழுத்தடிச்சிட்டே இருக்க. ஏதோ வயசுல பெரிய மனுஷன் பணத்தை ஒழுங்கா கொடுத்துருவோன்னு பார்த்தா கொடுக்குற மாதிரியே தெரியல. இங்க பார், எனக்கு இப்போ என் பணம் வரணும், இல்லைங்க என்ன நடக்கும்னே தெரியாது. ஐயா, கூட சீக்கிரம் உங்கள் பணத்தை தந்துடுறேன் ஐயா. என் பையன் படிப்பு செலவுக்காக வாங்கினேன்.
எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன் ஐயா. நீ எப்பயா பணம் தருவ? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்கே பார், இப்போ மட்டும் நீ பணத்தை கொடுக்கல, உன் பையன் படித்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டுறோம் பார்த்துக்க. ஐயா அப்படிலாம் பழையாதுங்க ஐயா, அப்படிலாம் பழையாதுங்க ஐயா. என்னையா பண்ற? காலெல்லாம் வந்து விழுந்துட்டு இருக்க. இங்கே பார், உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைமு. அதுக்குள்ள பணத்தை கொடுக்கல, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பார்த்துக்க. போயா. என்னப்பா காலெல்லாம் விழுகுறீங்க? இல்லைப்பா, சின்ன வயசுல நானும் உன் தம்பி மாதிரி பொறுப்பு இல்லாமல் விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்து இப்போ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எங்கேயாச்சும் போகலாம், சொந்தக்காரங்க என்னை மதிக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி உன் தம்பிக்கு ஆயிடக்கூடாதுமா. அதனால தான் நான் அவன்கிட்ட கோபமாக பேசுகிறேன். அப்போ உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்தாரா? அப்படி படிக்க வச்சு நீ வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருந்தனா யாரா இருந்தாலும் கோவம் வரத்தா செய்யும். அவரை போய் அந்த ஆளுன்னு சொல்ற? ச்சீ. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டேன். ஆனால் நீங்கள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்பா நீ நல்லா வரணும்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துருச்சு. அது வேற போதும்ப்பா. சார் உங்கள் பொண்ணு சார். இந்தாங்கய்யா. சார் கேஷ் வேண்டாம் சார். இந்த ஆசிரமத்தோட QR கோடை காமிக்கிறேன், அதில் இந்த பணத்தை அனுப்பிச்சிருக்கேன் சார். ஐயா, நான் கையில் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஆசிரமத்தோட QR காட்டுறேன், அது காசு அனுப்பிடுன்னு சொல்கிறீங்க. சார் நான் ஒரு ரிட்டையர்டு டீச்சர். ஃபுட் டெலிவரி பண்ணுறது என் வேலை இல்லை. இதில் வர பணத்தெல்லாம் இந்த ஆசிரமத்துக்கு தான் சார் நான் கொடுக்குறேன். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? ரிட்டையர்ட் டீச்சருங்கிறீங்க, ஆசிரமங்கிறீங்க, காசு அனுப்புவோங்கிறீங்க, ஒன்றும் புரியலையே. ஐயா ரொம்ப நன்றியா. ஏதோ இன்னைக்கு நீங்க பண்ண உதவியால எங்க ஆசிரமத்துல இருக்க எல்லா அனாதை குழந்தைகளுமே நல்ல சாப்பாடு சாப்பிட போறாங்க. ஏதோ ஒரு நாள் மட்டும்தான் அந்த குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்க. ரொம்ப நன்றியா. இருக்கட்டும்மா. ஒவ்வொரு வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கும் நானும் என் பொண்டாட்டி கோவிலுக்கு போவோம். ஆனால் என் பொண்டாட்டி இறந்ததுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போகிறத நிறுத்திட்டேம்மா. எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரியை இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் கொண்டாடிட்டு அவளுக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சு. அதனால தான்மா இந்த ஆசிரமத்துக்கு வந்து எனக்கு உதவி பண்ணணும்னு தோணிச்சு. ஒரு பக்கம் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த அனாதை குழந்தைகளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குமா. ஆமாம் சார், சில பெற்றவங்களாம் இந்த மாதிரி குழந்தைங்க ஊனமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. வர வர ஆசிரமம் நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவிலே ஆசிரமத்தில் இழுத்து மூடுற நிலமை வரும். ஏதோ உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் ஆசிரமம் ஓடிட்டு இருக்கு சார். குழந்தைகள் நல்ல சாப்பாடு சாப்பிட மாதம் எவ்வளோ செலவாகும்? என்ன சார், ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். அது போக ட்ரஸ்ட் ஃபண்டெல்லாம் சேர்த்தா ஒரு 10,000 ரூபாய் தான் வரும். அதனாலேயே சாப்பாடோட தரத்தை குறைக்க வேண்டியதாக இருக்கு. மாதம் 15,000 ரூபாய் பணம் நான் உங்களுக்கு தரேன். எப்படி சார்? நான் ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் டீச்சர். எனக்கும் என் பொண்டாட்டிக்கு குழந்தை பாக்கியமே இல்லைம்மா. எனக்காக அவளுக்கு நானும் வாழ்ந்துட்டோம். அவள் போனதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்லைம்மா. நான் இங்கே உதவி செய்கிறத அவன் மேலேருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுமா. நீங்கள் உடனே கவலைப்படாதுமா. அங்கிள் நான் இருக்கேன். ரொம்ப நன்றியா. சார் என் கடைசி காலத்தை நான் கோவில் குளம்னு கழிக்கலான்னு பார்த்தேன். நான் கடவுள் எனக்கு இன்னொரு கடமையை கொடுத்துருக்கிறேன். நான் இதை பண்ணுறதை என் பொண்டாட்டி மேலேருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். சார் எனக்கு மாதம் 30,000 ரூபா பென்ஷன் வருது. அதுலேருந்து 10,000 ரூபா, அப்புறம் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறதுலேருந்து ஒரு 5,000 ரூபா எடுத்து மொத்தம் 15,000 ரூபா அந்த ஆசிரமத்துக்கு நான் கொடுக்குறேன் சார். சார், ஒருத்தருக்கு உதவி பண்ணால் திருப்பி நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து பழகிற உலகம் சார் இது. ஆனால் இதில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். உங்களை மாதிரி மனுஷங்கள்லாம் பார்க்கும்போது தான் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் சார். யாருக்கும் உபத்திரம் இல்லாமல், யாரையும் காயப்படுத்தாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து வாழ்ந்து மனுக்கு போனோம் சார். இதுதான் என்னோட கடைசி ஆசை. என்னால் நிறைய குழந்தைகள் ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்றான்னு தெரியும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது சார். சார், உங்களை மாதிரி ஆளுங்களாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அந்த QR கோடை காட்டுங்க சார். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பிடுறேன் சார். மாதம் என்னால் எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன்.
அனுப்பிட்டு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எங்க இருக்கீங்க? ஹலோ மேடம். ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? அதோ வந்துட்டுருங்க மேடம். கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த பக்கத்தில் வந்துட்டேன் மேடம். மேடம் சாரி மேடம், வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குன்னு இவ்வளோ லேட்டா வருவீங்களா? எந்த வேலையும் செய்ய லாய்க்கில்லைன்னு தானே இந்த டெலிவரி வேலை பார்க்குறீங்க. இதுலேயே லேட்டா வந்தா எப்படி? மேடம் ஒரு 5 நிமிஷம் தானே லேட் ஆச்சு, அதுக்கே மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? 5 நிமிஷம் தானாவா? வெட்டியா ஊர் சுத்திட்டு டெலிவரி வேலை பார்க்குறோம், உனக்குலாம் டைமோட அருமைகடா தெரிய போகுது. மேடம் நானும் பார்த்துட்டே இருக்கேன், விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க. 5 நிமிஷம் தானே லேட் ஆச்சு, அதுக்கு மரியாதை இல்லாமல் இப்படி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு என்னடா மரியாதை? ஏன்னா அவ்வளோ பெரிய கலெக்டர் வேலையா பார்க்குற, உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு. அர்ச்சனா, இல்லை இந்த பையனை போய் திட்டின்னு இருக்க. லேட்டா வந்ததும் இல்லாமல் ரொம்ப திமிரா பேசுறான்ப்பா. சார் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் லேட் ஆச்சு, அதுக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார். ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்டால், நீ என்ன கலெக்டர் வேலையை பார்க்குற, உனக்குலாம் இந்த மரியாதை கொடுக்கறது பெருசுன்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் ரொம்ப தப்புமா. எந்த தொழிலையும் மதிக்க கற்றுக்கணும். இது சாரி கிழமா. லேட்டா வந்தது அவன் தான், நியாயமா பார்த்தா அவன் தான் என்கிட்ட சாரி கேட்கணும். மேடம் நான் லேட்டாக ஃபுட் டெலிவரி பண்ணது உங்களுக்கு பிரச்சனை மாதிரி தெரியல, அது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த சாப்பாடை எப்போ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்துருப்பீங்க. இப்போல்லாம் நீங்கள் திட்டினதில் இதெல்லாம் ஆறி போயிருக்கும். இப்போ என்ன, இதை சாக்கா வச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும் அதானே? எங்களை மாதிரி டெலிவரி பண்ணுறவங்கலாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி மேடம் தெரியுது? சோறு போடுற ஒவ்வொரு தொழிலும் கடவுளுக்கு சமம்மா, அதை கொச்சப்படுத்தக்கூடாது. சாரி கிழமா. முடியாது. நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உனக்குலாம் 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். விடு தம்பி, இதெல்லாம் மனசுல வச்சுக்காத, உங்க வேலையை பாருங்க. ஒன் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சார் அவங்க. உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்குப்பா, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. சார் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது சார், அது எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு இது வேணும்னு சொல்லி ஆசையாக ஒரு பொருளை காட்டினா, என்னால் அதை வாங்கி கொடுக்க முடியல சார். அப்போவே ஒரு அப்பனா நான் தோத்துட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன் சார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு எது கேட்டாலும் அதை நான் வாங்கி கொடுக்கணும். அதுக்காக தான் சார் இப்படிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உன் பொண்ணு என்ன படிக்கிறாப்பா? 4வது படிக்கிறா சார். அவள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ராப்பகலாக நேரம் கூட பார்க்காம 2 வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். ஒழுங்காக தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது. தம்பி கேட்குற நீ தப்படிச்சுக்காத, உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லை. இதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் இல்லை? எங்கே சார் வேலைலாம் கிடைக்குது? ஸ்கில் எல்லாம் இல்லாமல் இல்லை, நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். ஆனால் இங்கே எனக்கான வேலை கிடைக்க மாட்டேது. இந்த டெலிவரி வேலை பார்த்து தான் என் குடும்பத்துக்கே சோறு போட்டுட்ருக்கேன். எங்களுக்கெல்லாம் இப்போ வந்தாங்களே, இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வராமல் இருந்தாலே போதும் சார், எந்த பிரச்சனையும் இருக்காது. தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, கொஞ்ச நாள்ல அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இதை வச்சுக்கப்பா. ஐயோ சார் காசுலாம் வேணாம், இதை வச்சுக்கப்பா, பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்படி என் பொண்ணு பேசுனதெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்துக்காது. மற்றவங்க பசி போக்குற உன் வேலை என்னைக்குமே பெருசாப்பா. இந்த வெயிலையும் டிராஃபிக்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறப்பா. பரவாயில்ல சார், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மத்தியிலையும் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரி சில பேர் இருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கும்போது தான் சார் சந்தோஷமாக இருக்குது. வரேன் சார். பாப்பா. சபரி சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லிச்சான் சார், வயசு வேறு ஏறிட்டே போகுது சார். வீட்டில் வேறு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனையாக இருக்குது சார். என்ன ஏன்ட்ட கேட்குறீங்க? ஆஃபீஸில் மேரிடான பர்சன் நீங்கள் மட்டும்தான். அவளோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னா என்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்? உங்கள் சஜஷன் என்ன சார்? அவனோட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நாளைக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகே சார், நாளைக்கு லீவு சார். ஓ, அப்போது நாளைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. ம், ஓகே சார். மேடம், சபரி சார் இல்லையா? நான் ஷான் அவரோட ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன்.
சொன்னாரு மொட்டை மாடில இருக்காரு, நீங்க போய் பாக்குறீங்களா? ஓகே. ஆ. ஹாய் சார், என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? ஷான், ஒரு ஊசி ஒன்று கீழே வந்துச்சு, அதை தேடிட்டு இருக்கேன். ஊசி தானே சார், போனா போயிட்டு போகுது. ஒரு நிமிஷம். கௌசி, என்னங்க? ஒரு ஊசி ஒன்று கீழே விழுந்துச்சு, ஃபோன்ல டார்ச் அடிச்சு அது தெரியா? சரிங்க. இந்த பக்கம் பாரு, இங்க பாரு. இல்லையேங்க. இங்க பாரு. சரிங்க, கண்டுபிடிச்சிடலாம். சார், நான் கேட்டதுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன் சார். ஷான், என்ன பதில் கிடைச்சிச்சு? நீங்க 2 பேரும் லூசுன்ற பதில் கிடைச்சிருச்சு சார். இவ்வளவு வெயில் அடிக்கும் போது யாராவது டார்ச் போட்டு ஊசியை தேடுவாங்களா சார்? ஷான், நேற்று என்கிட்ட கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் ஆன்சர். உங்களுக்கு எந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு எனக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்க தான் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே பண்ணுவாங்க. அதே மாதிரி அவ என்ன சொன்னாலும் நீங்கள் அதை அப்படியே கேட்கணும். அதுதான் உண்மையான ட்ரஸ்ட். ஒரு நல்ல ஒய்ஃபுங்கிறவ ஹஸ்பண்ட் சொல்கிறத அப்படியே கேட்கணும். அதே மாதிரி இப்போ நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறத அப்படியே கேட்கணும். இவ்வளோ மொட்டை வெயிலில் கூட டார்ச் அடித்து ஊசியை தேடின உடனே அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு அவள் யோசிச்சுருந்துருப்பா. ஆனால் என்கிட்ட வந்து ஒரு வாரத்தை கூட கேட்கல. பார்த்தீங்களா, நான் சொல்கிறத அப்படியே பண்ணால. அதுதான் அவளுக்கு என் மேலே இருக்க நம்பிக்கை. கல்யாண லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் தான் ரொம்ப முக்கியம். என்ன கௌசி? அவர் என்ன கேட்டாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும். அது எனக்கு தெரியும். நான் மட்டும் இல்லை, புருஷனை நம்புற எல்லாருமே அதுதான் பண்ணுவாங்க. கரெக்ட் மேடம். இதே வேற யாராவது இருந்திருந்தா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கலையே. அவள் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம கண்மூடித்தனமாக அப்படியே பண்ணுருவேன். அதான் எங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத பார்த்து நான் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் என் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஷான், ஒன்று மட்டும் மறந்துடாத. கல்யாண லைஃப்பில் லவ் அண்ட் கேர் எவ்வளோ முக்கியமோ அதை விட நீ அவளை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற, அவளோட ஃபீலிங்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறங்கிறது ரொம்ப முக்கியம். சரி சார், நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ சார். ஏண்டா சோத்த திங்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியாடா? அம்மா, எதுவும் வந்தாலும் உள்ளார போய் பேசிக்கலாமா? வெளில நின்று பேச வேணாம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கணும் தான்டா பேசுறேன், எல்லாரும் பார்க்கணும் தான் பேசுறேன். ஏண்டா உனக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? வாடகை கொடுத்து 4 மாசம் ஆகுது. நீ கொடுத்த அட்வான்ஸும் முடிஞ்சு போச்சு. எப்போ கேட்டாலும் தோ தர, இந்த மாசம் தர. என்னடா இது? எனக்கு வேலை போயிடுச்சுமா, அதனால தான் கொடுக்க முடியல. வேலை கிடைச்ச உடனே உங்க பணம் மொத்தத்தையும் கொடுத்துட்றேம்மா. உனக்கு எப்போ வேலை வருது, எனக்கு எப்போ வாடகை வருது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தாங்கம்மா, வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த 1 மாதம் மட்டும் டைம் கொடுங்க. உங்கள் வாடகை பணத்தை எப்படியாச்சும் நாங்கள் கட்டிடுறோம். இப்படி வெளில இருந்து பேசாதீங்க, மானமே போகுது. என்னடி தாலியை கழட்டி கொடுத்துட்ட? உனக்கு வேணா மான மாதிரி இது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்கு. எங்களுக்கு இந்த 1 நாள் மட்டும் டைம் கொடுங்கம்மா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்கள் பணம் வந்து சேரும். சாயந்தரத்துக்குள்ள வரும்ன்ற பார்க்குறேன் எப்படி வருது. ஒரே அசிங்கமா போச்சு. எப்படி தலை காட்டுறதுன்னு தெரியல. நான் என்னம்மா பண்றது? அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு. நானும் சரின்ட்டு எல்லா இடத்துலையும் வேலை கேட்டு பார்த்தேன், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் டெலிவரி பண்ணி சம்பாதிக்கிற காசும் நம்ம சாப்பாட்டுக்கும் உங்கள் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்குமே கரெக்டாக இருக்குது. இதில் நீ இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார காசு கொடுக்குறனாரு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்படிமா? எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க அமைதியா இருங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஹலோ ஹலோ, எனக்கு கொஞ்சம் காசு பிரச்சனையா இருக்குடி. ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா? என்ன தப்பா எடுத்துக்காதடி, என்கிட்ட காசு சுத்தமா இல்ல. இந்த மாசமே நான் எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கே தெரியல. என்கிட்ட மட்டும் இப்ப காசு இருந்தா கண்டிப்பா உனக்கு கொடுத்துருப்பேன். சாரிடி.
நான் வைக்கிறேன். இல்லைங்க, அது வந்து இல்லைம்மா, கேட்டுச்சு. நீ இரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு பார்க்குறேன். யாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸா? அந்த உதவக்கிற பசங்களா? எல்லாம் உங்க கூடயே சுத்தி உங்க காசெல்லாம் செலவு பண்ணதான் லாக்கி. அவங்க உங்களுக்கு உதவிலாம் பண்ண மாட்டாங்க. உங்களை பார்த்தாலே கோவம் வருது. சரிம்மா, நான் ஒரு தடவை கேட்டு தான் பார்க்குறேனே. ஹலோ. டேய் சபரி, ஏடா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடா? இவ்வளோ பிரச்சனையா இருக்கு. என்னம்மா தங்கச்சி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்ல, அப்புறம் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? டேய் நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போதான் அந்த அம்மாவை பார்த்து வாடகைலாம் கட்டிட்டு வரேன். இந்தா தங்கச்சியோட தாலி. அப்புறம் இந்தா இது கொஞ்சம் பணம் இருக்கு, இப்போதைக்கு வீட்டு செலவெல்லாம் இதை வச்சு பார்த்துக்க. அப்புறம் ஒன்றும் கவலைப்படாதா, ஒரு 2 வாரம் டைம் கொடு, அதுக்குள்ளே ஒரு நல்ல வேலையாக பார்த்து நாங்களே சொல்லிடுறோம். அப்புறம் காசுலாம் நீ ஒன்று திரும்ப தர வேணாம், சரியா? நம்ம இப்பெல்லாம் ஒன்றும் பழகலை. சரிடா, ஏதாச்சும் கால் பண்ணேன். அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. எதுக்குமா நன்றி எல்லாம்? உன் புருஷன் பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கும்போது எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவங்களுக்கு பிரச்சனைனா நாங்களாம் விட்டுருவோமா? இதை பற்றி கவலைப்படாதம்மா, என்ன நான் இருக்கேன். சரிடா, ஏதாச்சும் கால் பண்ணேன். சரிடா. என்ன சொன்ன? உதவாக்கிற ஃப்ரெண்ட்ஸா? ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பசங்க எவ்வளோ வேணால் சும்மா சுற்றலாம், ஆனால் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி ஹெல்ப் பண்ணுவானுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சும்மா பூசியெல்லாம் முழுக மாட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கேவலமாக பேசிட்டேன். என்னதான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாஸ்டோடய முடிஞ்சிடும். ஆனால் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இல்லை. சந்தோஷத்தில் கூட இருக்கிறது, கஷ்டத்தில் தோள் கொடுக்கறது தான் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன். அவங்க என்னை தங்கச்சியாக பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது என்ன நினச்சி எனக்கே கேவலமாக இருக்குது. உண்மையிலேயே பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க கிரேட். பரவாயில்ல, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே, அது வரைக்கும் சந்தோஷம். டேய் பிரசாத், நீ 10ஆவதுல நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிறத நினச்சா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இதே மாதிரி 12ஆவது காலேஜில் படித்து நீ பெரிய ஆளாக வரணும். அப்பா தான் வீட்டு வேலையை பார்த்துட்டு காலத்தை ஓடிட்டேன். நீயாவது படித்து பெரிய ஆளாக வரணும்டா. நிச்சயமாப்பா. ஏ ராம், வீட்டு வேலை பார்க்க வரையா இல்லையா? எல்லாமே அப்படியே கிடக்கு. நீ வந்து பார்க்குறியா இல்லை நான் பார்க்கறதா? 2 நிமிஷமா இதை வந்துடுறேன். சீக்கிரம் வா, வெளியே வேற போகணும். பா, அந்த பொம்பளை என்னப்பா உன்னை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறா? நீங்களும் பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்க தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்களா? இதில் உங்களுக்கு ஸ்வீட் பேக்ஸ் வேறு. அப்பா, நீங்கள் வேலை செய்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தயவு செஞ்சு வேலையை விட்டுருங்கப்பா. அவங்க ரொம்ப நல்லவங்கடா, கொஞ்சம் கோவப்படுவாங்க, அவங்களுக்கு நல்ல மனசு. இப்போ நீ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிறது காரணமே அவங்க தான்டா. என்னப்பா சொல்கிறீங்க? ராம், ஏ ராம். சொல்லுங்கம்மா. என்ன, நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்க, ஏதோ யோசனையிலே இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. வீட்டு வேலை கூட ஒழுங்காக பார்க்கறது இல்லை, என்ன பிரச்சனை உனக்கு? அவா, என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான், அவனை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறேன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைம்மா. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ன குறை? குறையெல்லாம் இல்லைம்மா. இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க பசங்கள்லாம் கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணுமாம்மா. ஏன் அவங்களாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடாதா? அதாம்மா என் பையனை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலான்ட்டு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டேன். அவன் 50,000 சொன்னான். அதான் கந்துபடிக்காரர்கிட்ட போய் கடை கேட்கலான்னு போனேன். அவன் 10 படி சொல்கிறாம்மா. அதை வாங்கி அந்த 50,000 ஃபீஸ் கட்டிட்டேன். இப்போ நான் அந்த பணத்தை எப்படி திரும்ப கட்ட போகிறேன்னு தெரியலம்மா. அதாம்மா எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. உனக்கு அறிவு இல்லை அதானே? அறிவு இருந்தால் நீ ஏன் இப்படி போய் கடன் வாங்கிட்டு வந்து நிற்க போகிற? வீட்டு வேலை தானே பார்க்குற, உன்னால் எப்படி கடன் அடைக்க முடியும்? ஏன் பையனை படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லைனா கடன் தான் வாங்குவியா? ஏன் என்கிட்டலாம் காசு கேட்க மாட்டேன்? கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேனா? இந்த பொடி. இதில் 60,000 காசு இருக்கு. இதை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் கடன் அடைச்சிரு.
அப்புறம் உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்புறம் உன் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்கிட்ட தான் காசு கேட்கணும். வெளியிலலாம் யார்கிட்டயும் கடன் வாங்குற வேலை வச்சுக்காது. ரொம்ப நன்றிம்மா. எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்றேம்மா. நீ திரும்பலாம் காசை கொடுக்க வேணாம். நீ என்கிட்ட தானே வேலை பார்க்குற, அப்போ நான் தானே உன்னை பார்த்துக்கணும். ஆமாம், நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா? இல்லைம்மா. உனக்கு அறிவே இல்லையா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாப்பிடாம வேலை பார்க்காதேன்னு. எனக்கு செஞ்ச பிரியாணி இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது உன் பையனுக்கு எடுத்துட்டு போ. சரிம்மா. அம்மா, நீங்கள் எப்போவுமே கோபமாக இருப்பீங்க. நீங்களும் மற்ற பணக்காரங்க மாதிரி மனசாட்சி இல்லாதவங்க நினச்சம்மா. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்கம்மா. நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரி சரி சரிடா, நீ இப்போ சாயங்காலம் காய்கறி வாங்க வந்துடு, நம்ம போகலாம். சரிப்பா. பிரசாத், வாடா. ஓனர் நம்ம கூப்பிட்டாங்களா, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, வா. சரிப்பா. சொல்லுங்கக்கா, கூப்பிட்டுருந்தீங்களாமே? என்னடா 10th நல்ல மார்க் எடுத்திருக்கியா? உங்க அப்பா சொன்னாரு. இந்தா இந்த லேப்டாப் வச்சுக்கோ, படிப்புக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா அக்கா கிட்ட தயங்காம கேட்கணும். ஒழுங்கா படிக்கணும்டா. சரிங்கக்கா. மேடம், உங்கள் ஆர்டர். எவ்வளோ ஆச்சு? 100 rupees மேடம். 120 ரூபா இருக்கு, 20 ரூபா டிப்ஸ் வச்சுக்கோ. மேடம், இந்த 20 ரூபா எனக்கு வேணாம் மேடம், நீங்களே வச்சுக்கோங்க. வேணாமா? ஏன்? மேடம், இந்த 20 ரூபா கிழிஞ்சிருக்கு மேடம், டேப் போட்டி கொடுத்துருக்கீங்க, இதனால் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஏய், என்ன இப்போ உனக்குலாம் டிப்ஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த 5க்கும் 10க்கும் தானே டெலிவரி வேலை பார்க்குறீங்க. ஒழுங்கா இதை எடுத்துகிட்டு போ. மேடம், நான் ஒன்றும் நீங்கள் கொடுக்குற டிப்ஸுக்கெல்லாம் வேலை செய்யலை மேடம். நான் வேலை செய்கிறேன், அதுக்கான சம்பளம் எனக்கு வருது. அதுவும் இல்லாமல் உங்கள் சோம்பேறித்தனக்கு தான் மேடம் நாங்கள் வேலை செய்கிறோம். ஏய், ஆஃப்டர் ஆல் ஃபுட் டெலிவரி பார்க்குற நீ என்ன எதிர்த்து பேசுறியா? கௌசி, என்னம்மா ஆச்சு? இங்க பாருங்கப்பா, ஃபுட் டெலிவரி பண்ண வந்தான், டிப்ஸ் கொடுத்தா ஓவரா பேசுறான். சார், நான் ஒன்றும் தேவையில்லாமல் பேசல சார். இந்த கிழிஞ்ச 20 ரூபாய் நீங்களே பாருங்க. இதை கொடுத்துட்டு தான் உங்கள் பொண்ணு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. கௌசி, என்னம்மா இதெல்லாம்? பா, இந்த மாதிரி ஆளுங்க கூட நம்மளுக்கு என்னப்பா பேச்சு? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போக சொல்லுங்கப்பா. வாங்க நம்ம போலாம். கௌசி, என்ன பேசுறேனே? தம்பி அவர் வேலையை தான் பார்த்தாரு. என்ன இருந்தாலும் நீ அவரை வேலையை தப்பா பேசியிருக்க கூடாது. உங்க அப்பாவும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சாமா வளர்ந்துருக்கங்கிறத மறந்துடாது. நான் சின்ன வயசுல காலையில எழுந்து வீடு வீடா போய் பேப்பர், பால் பாக்கெட் போடுவேன். அவங்க கொடுக்குற 5 ரூபா 10 ரூபா டிப்ஸை வச்சிருந்தாம்மா நான் புத்தகம் வாங்கி படிச்சு இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கேன். அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த 5 ரூபா 10 ரூபா தாம்மா எனக்கு பெரிய உதவியா இருந்தது. நீ அவருக்கு டிப்ஸ் கொடுத்தது நல்ல விஷயம்தாம்மா. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு செய்கிற உதவியை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். பாருமா, நீ இப்போ கொடுத்துருக்கிய அந்த தம்பிக்கு 20 ரூபா, அந்த எந்த விதத்துலையும் பயன்படாது. அந்த 20 ரூபா வேஸ்ட்டு தானேம்மா. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். அந்த காசை கொடுத்துருங்க. நீங்கள் பாருங்க மேடம், நீங்கள் கொடுக்குற இந்த 10 ரூபா 20 ரூபா டிப்ஸ்லாம் நாங்கள் ஒன்றும் வாடுறதில்ல மேடம். ஏதோ நீங்கள் கொடுக்குற காசுலாம் டீ குடிக்கிறது தான் யூஸ் ஆகுது. இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க மேடம். சரி, வரேன் சார். போய்ட்டு வரலாம். Meriba Paneer Soda. I trust Meriba.